வீட் ஃப்ளாரில் ஹெல்த்தியான கோதுமை மாவு பிஸ்கட் தான் எனக்கு 1/2 கிலோ ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு 200 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு நல்லா லைட் எல்லோ வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2.5 கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலே பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கர்லேயே ஈஸியாக பண்ணலாம். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு விசிலும் வாசரும் போடாமல் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் ஒரு தட்டுலையோ ஒரு பாத்திரத்துலையோ எண்ணெய் தடவிட்டு வச்சுட்டு குக்கரில் வச்சு 15 to 20 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்து அழகாக வீட்டிலே நீங்கள் ஹெல்த்தியாக பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு 180 டிகிரியில் ஓடிஜியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கட் ரெடியானோடனே 1/4 கிலோ நம்ம பேக்கெட் போட்டுட்டு நிவி ஹோம்மேட் கேக்ஸ்ன்ற அளவு ஒட்டி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.